பாடுகள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், இழப்புகள் மத்தியிலும் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது பிசாசினுடைய சேனை வெட்கப்பட்டு போகிறது. என்ன நடந்தாலும் நான் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு மார்ந்துட்டு சொல்லணும். அதுதான் இயேசு மேல வைக்கிற அன்பு, அவர் மேல வைக்கிற விசுவாசம். என் ஆண்டவர் வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். எங்களை கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். இதை இழந்தால் இதை விட பெஸ்டானதை ஆண்டவர் தருவார். அந்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கின உடனே துக்கம் விலகிவிடும், அந்த பாரம் விலகிவிடும், அந்த வேதனை விலகிவிடும், உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். பிரச்சனை அப்படியே இருக்கும், போராட்டம் அப்படியே இருக்கும், உள்ளத்துக்குள்ளே மாற்றம் வந்துவிட மகிழ்ச்சி. அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இப்பொழுது என்னை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் நிரப்பட்டும், ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். அவர் கொடுக்கிற சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். காலையில் வந்தோம், ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப கிடச்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இது பெரிய பாக்கியம். இது எங்களுக்கு வேதனையோடு நாங்கள் வந்தோம். இங்கே வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எழுப்புதல் ஆனது இந்தியாவில், குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில், அதிலும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பமாகும். தமிழ்நாட்டில் ஆரம்பமானது தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் முழுவதிலும் பற்றி பிடிக்கும். அதுக்கப்புறம் அது வட இந்தியாவுக்குள்ளே போகும். வட இந்தியாவிலும் அதே நேரத்தில் இந்தியர்கள் வாழ்கிற பல தேசங்களுக்குள்ளே இந்த எழுப்புதல் கொண்டு போகப்படும். ஒரு தீ எப்படி ஒரு சின்ன இடத்துல பிடிச்சு வர வர காற்று வீச வீச அதனுடைய வேகம் எவ்வளவு அபாரமாய் மாறுமோ, அது மாதிரி ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியும். அது ஒவ்வொரு தேசத்துக்குள்ளும் இந்தியர்கள் வழியாக கொண்டு போகப்பட்டு அப்புறம் அந்த தேசத்தில் இருக்கிற மற்றவர்களும் அந்த எழுப்புதலில் பங்கு பெறுவார்கள்.
யோனாவை போல நீ வழி விலகி போனாலும், நீ எங்கே போனாலும், இதை நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன். என் கூட படிக்கிறவங்க வேலை செய்கிற இடங்களில் என் தெருவில் நான் எழுப்புதலை பரவ செய்யணும். என்னை அனுப்புங்க ஆண்டவரே. நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஏதோ ஒரு மந்திர வல்லமையினால, பில்லிசுனி வல்லமையினால பாதிக்கப்பட்டு இரவெல்லாம் தூங்க முடியாமடி தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்களோ, மனமெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த மந்திர வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு வந்து பயம் உள்ளவெல்லாம் வாங்கன்னு சொல்லும் போது ஒரு பிரதர் கை வச்சு சொன்னாங்க. அப்போ அந்த பயத்தினால விட்டு விளையிருச்சு. சீக்கிரம் இறந்த பிறகு ஒரு பயம் எனக்குள்ள இருந்தே இருந்துச்சு. ஆனால் இந்த நாளில் கூட பரிசு தாவின் எனக்குள்ள வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த பயத்தினாவே எனக்குள்ள போய் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டு, குழந்தைய யாரு பார்க்குவான், நம்ம போனா குழந்தைய யாரு பார்க்குவோம், அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணும்போது எனக்கு தலையிலேருந்து ஏதோ ஒன்று இப்படி வெளியே, உடம்புலேருந்து வெளியே போனது. ஆமென். இப்போ அந்த பயம் இல்லை. கர்த்தர் உங்களை நல்ல சுகமாக்குவார். ஆமென். இப்போ ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண நேரத்தில் ஆண்டவர் இறக்கத்துல ஒரு கட்டிமா இருந்து வெளியே பிடிக்க ஒரு புட்டிங்கி ஆண்டவர் இறங்கி எடுத்தார். உணர்ந்து இப்போ நல்ல விடுதலை, தெளிவா இருக்கிற பயம் இல்லை. ஆமென். எனக்கு ஒரு 10 மாசமா ஒரு பயம். வீட்டில் யார் இல்லைன்னா கூட திக்கு திக்கு திக்குன்ட்டு நைட்டில் எனக்கு தூக்கமே வராது. சரி. என் பிள்ளைங்க கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பலன் இல்லாத இருந்தது. காலு கைங்கள ஒரு சச்சியா இருந்தது. புது பலத்தை கொடுத்த மாதிரி இருக்குது ஆண்டவர். நல்ல பலனாடு இருக்கிறார். நல்ல பலனா பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டேன். விடுதலை பெருவிழா இன்னைக்கு நடந்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. 1 மந்த்தை வந்து எனக்கு தூக்கு வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போது ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. இன்னைக்கு விடுதலை பெருவிழாவில் வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய மனபாரம் இருந்துச்சு. அது ஃபுல்லாக போயிடுச்சு. ಸಂಗಿಲಿಗೆಲ್ಲ ಅರಿಂದ ವಿಳಿಂದು ವಿಡುದಲೆ ಆಗಪಟ್ಟು ನನಗೆ ಈ ಮೀಟಿಂಗ್ ಬಂದಮೇಲೆ ನನಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಾಯಿತು. ನನಗೆ ತುಂಬ ಭಯದ ಹಾವಿ ಇತ್ತು, ಅದರಿಂದ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. ದೇವ್ರು ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வேதம் சொல்லுது, இந்த ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானுடைய மனதை அறிந்து ஜெபம் பண்றீங்க. கர்த்தருடைய மனதை அறிந்து நீங்க ஜெபம் பண்றீங்க. இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இதை அறிந்து ஜெபம் பண்ணுகிறீர்கள். அப்ப இப்படி ஜெபம் பண்ணாதான் எழுப்புதல் காலத்துல இந்த ஜெபம் எழுப்புதலை கொண்டு வரும். அக்கினி அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், தொடட்டும் ஆண்டவரே. உங்கள் மூலம் துவக்கப்படுகிற இந்த எழுப்புதலும் கடைசி வரைக்கும் அணைய போகிறது இல்ல. கர்த்தருடைய வருகை பரியந்தம் அது உலகம் முழுவதிலும் வியாபிக்க போகிற வெளிச்சமா கடந்து வர போகுது.
4 டைப்ஸ் ஆஃப் அந்த அபிஷேகத்தை பற்றி பேசினாங்க. மெசேஜஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் ப்ரேயர் செஷனும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 4 அபிஷேகத்தில் எனக்கு கிடச்சது என்னென்னா இது யுத்த அபிஷேகம். இதை பற்றி அண்ணன் சொல்ல அது எங்களுக்குள்ளே வந்து கிரியை செஞ்சிச்சு. அதை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கும் கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்துக்கும் ஒரு ஏற்ற வார்த்தைங்களை நாங்கள் கேட்டு பலனடைகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் 5 நாள் தான் இருக்கணும்னு நினச்சிருந்தோம், மனசில் தீர்மானித்தோம். இன்னைக்கு சொல்கிறோம் எல்லா நாளும் இருந்துட்டு தான் போனோம் அப்படி மனசில் தீர்மானம் பண்ணியாச்சு.